டு கேரளா சமையல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் பீரை பண்ண போகிறேன். மீன் பீரைக்காக எப்போவும் சின்ன மீன் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது மத்தி, நத்தலி மீன், அதே மாதிரி சின்ன மீன். இந்த மீன் இங்கேயே கிடச்ச. இந்த மீனோட பேர் எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டிலே போடுங்க. மீன் பீரைக்காக நாம் 1 கப்பு தேங்காயை யூஸ் பண்ணிடலாம். 1 கப்பு தேங்காய் கூடவே ஒரு சின்ன இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பல்ஸ் மட்டும் பண்ணியாக போதும். கேரளாவில் மீன் குழம்பெல்லாம் செய்கிறது மண் சட்டியிலே தான். மண் சட்டியில் மீன் போட்டு அது கூடவே இந்த தேங்காயோட அரைப்பு சேர்க்கலாம். இந்த மீன் பீரைக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்க்கலாம். கேரளாவில் எல்லாரும் குடம்புளி தான் யூஸ் பண்ணுவேன். குடம்புளி 1/2 மணிக்கூர் முன்னாடியாக தண்ணியில் ஊற வைக்கணும். குடம்புளி கூட இந்த தண்ணியும் ஊற்றி தான் நாம் மீன் பீரை செய்யுமே. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். 10 மினிட் நேரம் மூடி போட்டு வேவிக்கலாம். 10 மினிட்டுக்கு அப்புறம் பார்த்தாலே நம்ம மீன் பீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் பீரை கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்ல நாட்டு வெளிச்செண்ணையும் போடலாம். இந்த மீன் பீரை ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு, நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்திடுங்க.